ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பக்கோடா குழம்பு வைக்க போகிறாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், முந்திரி, 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் கசகசா, அப்படியே மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு போட்டிருக்காங்க. அப்படிங்கிற சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணத்துல பக்கோடா செய்யறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, சில்லி பவுடர்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. அது என்னென்ன ஆட் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா சோம்பு, பட்டை, எல்லாம் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டிருக்காங்க. அப்படியே இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா வெந்துட்டுருக்கு. வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதுக்கு வேண்டிய மசாலாலாம் இப்போ போட போகிறாங்க. என்னென்ன போடுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள் பேஸ், நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இப்போ அது கூட வந்து ஸ்டார்டிங்கில் காமிச்ச தேங்காய், முந்திரி, பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி கடாயில் ஊற்றுறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் வந்து பக்கோடா மட்டும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணும்போது பார்க்கலாம். கொஞ்சம் இந்த குழம்புல ரெடி பண்ணி வச்சு பக்கோடாவும் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மேலே கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டாச்சு. வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக பக்கோடா குழம்பு ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கோடா குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடுக்கெல்லாம் மேட்ச் ஆகிடும்.